எனக்கு தெரிஞ்சு சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாதிரி வாசிப்பை இந்த பீரியட்ல ஊக்குவித்த ஒரு கவர்மெண்ட், நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங்கா சொல்ல, நீங்க யாராவது மறுத்து சொல்றதுனா சொல்லுங்க. ஈவன் கேரளா கவர்மெண்டே இவங்க கூட நிக்க முடியல சார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சி, ஒவ்வொரு நதிப்புறத்திலையும் இலக்கிய திருவிழாக்கள், உலகம் முழுக்க இருந்து 115 நாடு, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது சார். 115 நாடுகள்ல இருந்து பப்ளிஷரையும் ரைட்டர்ஸையும் வர வச்சு உட்கார வச்சு, நீ போய் உன் புத்தகத்தை அந்த மொழியில மாத்ததுக்கு MOS போடுன்றாங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சு? ஈவன் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்லயே நடக்கல, இந்த கவர்மெண்ட்ல நடந்துச்சு சார். இந்த ஒரு உண்மையிலேயே வெளியில இருந்து பாக்குற ஒரு ஆளா சொல்றேன், இலக்கியவாதிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பொற்காலம் தான் அந்த 5 years. இப்படி பல விஷயங்களுடைய நூலகங்களுக்கு வாங்குற புத்தகங்கள். ஆமா, அப்போ இந்த மேடைகள்ல வந்து மாலை போட வேண்டாம், புத்தகங்களா நல்ல விஷயம். இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் படித்த பள்ளி பட்டுக்கோட்டையில 100ஆண்டு விழா, அரசு பள்ளி, அது கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். அங்க அதுல நூலகத்தை கொண்டு வைக்காங்க. அப்பெல்லாம் நூலகமே இல்லை. இப்ப நூலகம் பார்க்கணும்னா போய் பார்த்தா அது இவ்வளவு பெரிய ஒரு வரிசையை இந்த மாதிரி அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் வந்த புத்தகங்கள்ல அந்த மாதிரி பள்ளிகளுக்கு பிரிச்சு அனுப்பிச்சதுல எங்களுக்கு அனுப்பிச்சது சார் அப்படின்னு அந்த நூலகத்துக்கு போய் சேர்க்கப்படுகிறது. அங்க வாங்கப்படுற புத்தகங்கள் சும்மா தூக்கி போடல. இதுவே வேறு ஒரு பீரியட்ல நிறைய புத்தகங்கள் இருக்க, என்ன செய்யலாம்னா பக்கத்துல தானே பே ஆஃப் பெங்கால் கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லப்பட்டவர்களும் உண்டு.